ஹாய் கைஸ், நான் உங்கள் எடி. நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தம்ப்ளைன்லேயே போட்டிருக்கோம். நான் உங்களை கடிச்சு கொட்ட விரும்பலை. டிஎட் லவ் பாஸ் இன்சிடென்ட் 1989 2ஆம் மாதம் 1ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட். இதுக்கு ஏன் டிஎட் லவ் பாஸ் இன்சிடென்ட் பேர் வந்துச்சு? இதில் போன 10 பேரில் 9 பேருக்கு என்ன ஆச்சு? இதுக்கு ரஷ்ய இராணுவம் சொல்கிற பதில் என்ன? அந்த சாவு மலையில் உள்ள பயங்கரம் என்ன? இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள டிஎட் லவ் பாஸ் இன்சிடென்ட். இந்த இன்சிடெண்ட்டுக்கு பேர் வந்ததுக்கு காரணம், இந்த இன்சிடெண்ட்டை தலைமை தாங்கின இன்சிடெண்ட்டுக்கு கேப்டனாக இருந்த ஒரு மாணவன் பேர் டிஎட் லவ். அதனால தான் அந்த மலைக்கு டிஎட் லவ் என்று பேரும் சூட்டப்பட்டுச்சு அந்த மாணவன் ஞாபகமாக. ஏன் இவனுக்கு என்ன ஆச்சு? இவங்க ஏன் அந்த ஹைக்கிங் அந்த ட்ரெக்கிங் போனவங்களை 9 பேருக்கு என்ன ஆச்சு? அந்த ஒருவர் எப்படி தப்புனார்? எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம். ரஷ்யாவில் 10 மாணவர்கள் சேர்ந்து அவங்களுக்கு ஹை டிகிரி ஹைக்கிங் ட்ரெக்கிங் செஞ்ச கிடைக்க போகிற 3rd ஹை டிகிரி வாங்குறதுக்காண்டி 10 மாணவர்கள் முடிவு செஞ்சு ஒரு ட்ரெக்கிங் போகிறாங்க. அதில் போகிறதுல டிஎட் லவ் என்ற மாணவன் தான் அதுக்கு கேப்டனாக இருக்கான். அந்த 10 பேரில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க போய்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்க ட்ரெயினில் போய்த்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அந்த மலைக்கு. அப்போ அவங்க ட்ரெயினில் போய் கொண்டு இருக்கக்குள்ள அவர் ஒரு டைரி எழுதுகிறார். டைரி எழுதி வினாக்குறி போட்டு, இந்த பயணத்தில் மிஸ்டீரியஸாக ஏதாவது நடக்குமா என்று ஒரு டைரி எழுதி வைக்கிறார். அந்த டைரி ஏன் எழுதினான்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. அந்த காலத்தில் ஃபோன் கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை. லெட்டர் போடுறாங்க, இப்படித்தான் நாங்கள் 2 வாரத்தில் வந்துடுவோம், 2 வாரத்தில் வரலாட்டி பயப்படாதீங்க, ஏன்னா நாங்கள் போகிறது ஒரு ட்ரெக்கிங்க்கு, பெரிய மலையை தாண்டி நாங்கள் ட்ரெக்கிங் செஞ்சு சாதனை செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க, 2 வாரத்தில் வரலாட்டி ஒரு 3 வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி 10 பேரும் அவங்க வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. போட்டுட்டு போனவங்க 2 வாரமாகுது, 2 வாரம் 1 நாள் ஆகுது. வீட்டில் எல்லாருக்கும் குழப்பமான. ஆனால் இவங்க இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னால் ப்ராப்பரான எல்லா அனுமதிகளும் வாங்கியிருக்காங்க. நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம், அது சார்ந்த எல்லா அனுமதியும் வாங்கிட்டாங்க, ட்ரெக்கிங் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மலையை சுற்றி உள்ள சிறு சிறு கிராமங்கள், அந்த ரஷ்யாவில் வைக்கப்பட்ட அந்த மலைக்கு பேர் சாவுமலை. ஏன் அந்த மலையை சாவுமலை என்று சொல்கிறேன்னா, அந்த மலையில் எந்த ஒரு புல்பூச்சிகளும் எந்த ஒரு மனிதனும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத 30°C குறைவான வெப்பநிலை தான் அங்கே இருக்கும். அவ்வளோ குளிர். அந்த மலைக்கு போகிறவங்க அந்த குளிருக்கு அடாப்ட் ஆகலாட்டி அவங்க ஹைப்போதெர்மியா வந்து இறந்துருவாங்க. அதுக்கு தான் அந்த மலைக்கு சொல்கிறது சாவு மலை. சரி, அப்போ இவங்க போகிறாங்க, எந்த ஒரு அப்டேட்டும் வரல. 2 கிழமையாவது, 2 கிழமை தாண்டுது, 2 வாரம் தாண்டுது. அப்போ போய்த்து இவங்க அவங்களோட காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் போன மாதம் எல்லா பேரண்ட்ஸும் 10 பேர் பேரண்ட்ஸுங்க போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் போனேங்கட நீங்கள் பிள்ளைகளை காணல, இன்னும் திரும்பி வரல, எந்த ஒரு அவங்களோட கம்யூனிகேஷனும் எந்த ஒரு லெட்டரும் அவங்களுக்கு வரல. அப்போ நாங்கள் தேடுவோம்னு சொல்லி அப்போ அந்த காலேஜ் நிர்வாகம் அந்த ஊர் எல்லாம் சேர்ந்து அவங்கள தேடுறாங்க, தேடி அலைகிறாங்க, மலையை சுற்றி தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கிழக்கு திசை பக்கம் போனவங்க எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தேடிக்கொண்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இராணுவத்தில் உதவிக்கு போகிறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்து இராணுவங்கள் அவங்களோட விமானத்தை வச்சு அப்போ அவங்களுக்கு பெட்டர் வியூ ஒன்று கிடைக்கும். விமானத்தில் மேலே போய் தேடக்குள்ள ஒரு பெட்டர் வியூ கிடைக்கும். அப்போ இராணுவம் தேடிட்டு இருக்கக்குள்ள பார்த்தா அவங்க சொன்ன ட்ரெக்கிங் பாயிண்ட் கிழக்கில் இருக்குது. அவங்களோட டென்ட், அதாவது அவங்க அடித்த ட்ரெக்கிங் டென்ட் கிடைக்கப்படுது நோர்த்தில். அவங்க கிடைக்கப்படக்குள்ள இவங்க சொல்கிறாங்க, இவங்க கேட்குறாங்க, நீங்கள் தந்த மேப் காட்டுது கிழக்கு, ஆனால் கிடைச்ச டென்ட் இருக்குது மேற்கு. அப்போ அந்த டென்ட்டுக்கிட்ட திரையிறக்கி விமானத்தை திரையிறக்கி அந்த டென்ட்டை பார்க்கக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்து யாரும் வெளியிலேருந்து அந்த டென்ட்டை கிழிச்சு உள்ளுக்குள்ளே போன மாதிரி இல்லாமல், உள்ளுக்குள்ளேருந்து யாரோ அந்த உள்ளுக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே தங்கியிருந்தவங்க அந்த டென்ட்டை கிழிச்சு வெளியே இருக்கிற மாதிரி தான் தடயங்கள் இருக்குது. எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, இது என்ன நடந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு ஊர் இராணுவம் எல்லாம் சேர்ந்து இந்த 10 பேரை தேடிட்டு இருக்கக்குள்ள அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டரில் சில கால் தடங்கள் அப்படியே பனிமனாக கிடைக்கிது. அந்த கால் தடங்கள் எப்படிப்பட்ட கால் தடங்கள்னா, அவ்வளோ குளிரில் வெறும் காலோடு நடந்து போன தடங்கள் கிடைக்கிது.
வெறுங்கால நடந்து போயிருக்காங்கன்னா அவ்வளோ குளிரில் யாருனாலுமே சர்வர் பண்ணல வெறுங்கால. அப்போ அந்த கால் தடங்களை பின்னோக்கி போகிறாங்க. ஒரு 2 சடலம் கிடைக்குது. அது அந்த டீம்லேருந்து ஒரு 2 பேர் சடலம் கிடைக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பேசுறதுக்குள்ள டிஎட்லோ யாராவது அந்த அவர் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணுற அந்த அந்த கேப்டனாக வழி நடத்திய அந்த மாணவன்ட சடலம் கிடைக்குது. சரி, அதில் 4 பேர் சடலம் 5 பேர் சடலம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் சடலம் கிடைக்குது. 5 பேரில் சடலம் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாங்க மிச்சம் 4 பேர் சடலங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள கிடைக்கவே இல்லை. அப்போ இவங்களோட நோர்த் பக்கம், அதாவது சவுத்தில் தான் இவங்க கேம்ப் போகிற இடத்துல இவங்களோட சடலம் கிடைக்காம நோர்த்தில் கிடைச்சி. ஆனால் நோர்த்தில் 5 பேரில் மட்டும்தான் கிடைச்சி, மிச்சவங்க 4 பேரும் கிடைக்கல. 2 வாரங்கள் போது 3 வாரங்கள் போது திரும்பியும் தேடுறாங்க. திரும்பி அந்த 4 பேர் சடலம் வேறொரு இடத்துல கிடைக்குது. அந்த வேறொரு இடத்த கிடைச்ச சடலத்தில் ஒரு பெண்மணியோட சடலங்கள், பெண்மணி மிச்சம் அந்த 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 டீம்லேருந்து ஒரு பெண்ணையும் மிச்சம் 3 பேர் சடலம் கிடைக்குது. அவங்க கிடைக்கக்குள்ள அவங்க சடலத்தில் கண்கள் இல்லாமல் கை இல்லாமல் எப்படின்னா ஒரு மிருகம், ஒரு கரடி, ஒரு மனிதனை தவிர்த்த வேறொரு பாரிய மிருகத்தால் தாக்கப்பட்டு கையால் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் சடலம் கிடைக்கப்படுது. இவங்க நாக்கு அறுக்கப்பட்டு. அப்போ இந்த இதை ரஷ்ய அரசாங்கம் கொஞ்ச நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை அப்படியே இழுத்து மூடிடுறாங்க. இது அவங்க போனாங்க. கால்நிலை சீற்றத்தால் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. அதாவது பனிச்சரிவால் சிக்கி தான் இந்த சீற்று நடந்துச்சுன்னு சொல்லி இந்த கேஸ் அப்படியே முடிக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை வெளியே இருக்கிறவங்க, அதாவது அரசாங்கத்தை தவிர்த்து வேணவர்கள் என்ன செய்யலாம் தெரியுமா, இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்லி இதை தோன்றாங்க. தோண்டிட்டு இருக்கக்குள்ள தோண்டி இதை திரும்பி என்னென்னு பார்க்கணும், இதை பற்றி கண்டுபிடிக்கணும், இருக்க மிஸ்ட்ரியை மக்களுக்கு வெளிச்சம் காட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்குள்ள அதே நேரத்தில் அதே அதே மலைக்கு ஹைக்கிங் போன பக்கத்தில் இருந்த கிராமவாசிகள் ஹைக்கிங் போனவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது விசித்திரமாக ஒரு கிடைச்சிச்சா. அதே நாள் அவங்க இறந்த நாளண்டு ஹைக்கிங் போன ஹைக்கிங் போன இன்னொரு குழு சொல்கிறாங்க, எங்களுக்கு வானத்தில் விசித்திரமான வெளிச்சம் தென்பட்டுச்சு, நாங்கள் இது வரைக்கும் கண்டதில்லை அப்படி ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஊர்வாசி மக்கள்கிட்ட கேட்கலையும் அப்படி ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. அப்போ அது என்னென்னா சில பேர் சொல்கிறாங்க அது ஏலியனாக இருக்கலாம், இல்லாட்டி சரி ஸ்பேஸிப், இல்லாட்டி ரஷ்யா அரசாங்கம் ஏதாவது ஒன்று இவங்க அதை மானிட்டர் பண்ணதால் அவங்களால தான் அடித்து கொள்ளப்பட்டதுன்னு நிறைய மிஸ்டேக் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம்னா அந்த டீமில் இருந்த 9 பேர் மட்டும்தான் உயிரிழந்தாங்க. அதில் ஒருவர் உயிரிழக்கலை. ஏண்டா அவங்க முதலாவது மலையேறக்குள்ளேயே அந்த 10 பேர், நான் சொன்ன முதலாவது 10 பேர் போனாங்க. அதில் 9 பேர் உடல் கிடைச்சி. நீங்கள் நினைக்கலாம் எங்கே அந்த ஒரு ஆள் சொல்லி, அந்த ஒரு ஆள் அந்த ஒரு மாணவன் முதலாவது அவங்க அந்த இது பயணத்தை தொடரக்குள்ளேயே அவருக்கு மூட்டு வலி என்ற அந்த சோம்பேறித்தன்மையான காரணத்தை சொல்லி சோம்பேறித்தனத்தால் உயிர் தப்பியிருக்காங்க. எப்படின்னு தான் யாருக்கும் சொல்லாமல் 9 பேர் போயிருக்காங்க. நான் மட்டும் தள்ளி இருந்து போட்டு இவங்க போயிட்டு வந்த போகிறோம் அந்த டிகிரியை எந்த பேரையும் கொடுத்து அந்த டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சோம்பேறித்தனமாக அதை விட்டு வெளியே போனதால் மட்டுமே உயிர் தப்பினேன். அப்போ மிச்சம் 9 பேர் வந்தாங்க. 9 பேர் வந்ததுக்கப்புறம் அந்த ஊர்வாசிகள்லாம் சொன்னாங்க இப்படி தான் விசித்திரமான ஒரு வெளிச்சம் இருந்துச்சு, அதுதான் ஏலியனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இவங்க ஏலியன், இவங்க இல்லாட்டி டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கலாம், நிறைய மிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஒரு 65 வருஷமாக இந்த மிஸ்ட்ரி இந்த ஒரு சம்பவம் இது எந்த கட்டுக்கதையோ எதுவுமே இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். இதை நீங்கள் விக்கிபீடியாலேயோ நீங்கள் கூகுள்லேயே தேர்ந்தாலும் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படித்து கொள்ளலாம். ஆனாலும் இன்னமுமே இந்த விஷயம் மர்மமாக இருந்து கொண்டு சில பேர் கண்ணோட்டத்தில் சில பேர் சொல்கிறாங்க அவங்க டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம், சில பேர் சொல்கிறாங்க ரஷ்ய அரசாங்கம் இவங்களை கொண்டு போன பனிப்போர் நடந்த காலம், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்த காலத்தில் நடப்படுறதுனால அவங்க சொல்கிறாங்க ஒன்று ரஷ்ய அரசாங்கம் இவங்களை கொண்டிருக்கலாம். அப்படி நிறைய வதந்திகள், அது எது உண்மை பொய் எதுன்னு யாருக்கும் சொல்லலாம். ஆனால் இது கேப்சர் பண்ணப்பட்டுச்சு. அதாவது அந்த 9 பேரில் அந்த பெண் இருந்தாங்க, அவங்க தான் அந்த டீம்லேயே ஃபோட்டோகிராஃபர் இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஃபோட்டோஸில் அவங்க போன இடங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி கடைசியாக அது ஒரு ஃபோட்டோன்னு வருது. அந்த ஃபோட்டோவில் அந்த மேலே போடுறேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் ஒரு பிளர்ரான ஒரு வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஃபோட்டோன்னு வருது. அது ரஷ்ய அரசாங்கம் சொல்கிறாங்க அது ஒரு அவங்க மெழுகுவர்த்தியோ அவங்க ட்ரெக்கிங்க்கு பாவிச்ச ஒரு லைட்டையோ டோர்ச்சையோ பிடிச்சிரு கேப்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்ட்ரியான நிறைய பேர் சொல்கிறாங்க இது இல்லை. அந்த அதே நேரத்தில் பயணித்து ட்ரெக்கிங் பண்ண அந்த மற்ற குழு அவங்க சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரி இது உண்மையுமாவே இந்த வானத்தில் தோன்ற வெளிச்சமா இல்லாட்டி ஸ்பேஸ்ஷிப்பா ஏலியனா இது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவே நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள்